அதுவரை என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே கீர்த்தியாக இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்கள் அறிக்கைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறையாக அநேக நாட்களுக்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே வந்து நிற்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நான் சொன்னது போல வேத வசனத்துக்கு நிறைய பஞ்சமாகி போய்விட்டது. வசனம் சொல்கிறது, பேதுரு இப்படியாக எழுதுகிறார், மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறதாம். மாம்சம் வெறும் புல்லை போல இருக்கிறதாம். புல்லுக்கு எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும். நம்முடைய இந்த பாடி, இந்த மாம்சமானது புல்லை போல இருக்கிறதாம். மனுஷருடைய மகிமை, நம்முடைய மகிமை என்ன? நம்முடைய ஆணவம், நம்முடைய சொத்து, நம்முடைய புகழ், நம்முடைய பெருமை, இவையெல்லாம் மனுஷருடைய மகிமை. அது எப்படி இருக்குதான் பாருங்க. புல்ல போட இல்லையா, புல்லினுடைய பூவை போல இருக்கலாம். புல்லுக்கு கூட 2 வாரம் உண்டு, புல்லோட பூவுக்கு 2 நாள் தான் உண்டு. மனுஷனுடைய மகிமை புல்லின் பூவை போல இருக்கிறதாம். ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைக்கும். என்றென்றைக்கும் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் இன்ஃபைனைட்டின்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனைட்டினா அது எண்ண முடியாத நண்பர். ஆண்டவருடைய வசனமோ என்றென்றைக்குமாய் இருக்கிறது என்று வேதம் அழகாய் சொல்கிறது. உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இந்த வசனமே. இந்த வசனத்தை குறித்து தான் நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஆகையால் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே பேசுவார். நம் மத்தியிலே அவர் நம்முடைய மனதிலே குத்துவார். அப்பொழுது குத்தும் பொழுது நாம் நம்முடைய மனசாட்சியை நாம் மறுக்காமல், நாம் அப்படியே மறுதளிக்காமல் அவருடைய பாதத்திலே நாம் மன்னிப்பு இருந்து இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட போகிறோம். ஆகையால் நேரம் ஆகிறது என்று மணியை பார்க்காமல், வாட்சை பார்க்காமல், 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை, 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லை. ஏன்னா வசனத்துக்கு பஞ்சம் வருகிறது. நீங்க தான் வசனத்தை படிக்க மாட்டேங்க, நானாவது உங்களுக்கு வசனத்தை டீச் பண்ண போறேன். சரியா? கடந்த வருடத்திலே வானமுதம் எக்ஸாம் வச்சாங்க. நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. அனௌன்ஸ் பண்ணோன்னு என்ன பண்ணுவாங்க? படிக்க ஆரம்பிப்பாங்க. போக போக கழுது தேஞ்சு கட்டெரும்பாயி, கட்டெரும்பும் இல்லாம குருதியும் இல்லாம கடைசியில ஒரு அதிகாரம் கூட வாசிக்காம எக்ஸாம் வர மாட்டாங்க. சரி, கடந்த வருடத்திலே நான் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு மனப்பாட வசனம் படிப்பதற்காக நான் வானமுதத்தை தெரிந்து கொண்டேன். இல்லைன்னா நான் கேம்பஸ் குரூசைட் மட்டும் தான் எழுதுவேன். ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதுனால உட்கார்ந்து படிக்க முடியறது இல்லை. கடந்த வருடத்துல நான் உட்கார்ந்து படிக்கும் பொழுது மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருந்த பகுதி இந்த பிரசங்கி 12வது அதிகாரம். அதுதான் இன்றைக்கு 1வது வாதமாக நம்முடைய எடோடன் அவர்கள் அழகாக வாசித்தார்கள். நான் அதை குறித்து தான் இன்று உங்களுக்கு அந்த 14 வசனங்களையும் நான் இன்று உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறது. பிரசங்கம் அல்ல, இது பாடம். பாடம்னா நீங்க வகுப்புல கவனமா கவனிக்கணும். 1 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் ஆனாலும் நீங்க கவனமா கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆங்கிலம் இது எங்களுக்கு கொடுத்தாச்சு, அதனால நாங்க தான் அதை செய்வோம். சரியா? சரி சரி. இதை சொன்னது யாரு? பிரசங்கி. சரியா? பிரசங்கி யாரு? தாவீதுடைய பத்சேபாளுக்கு பிறந்த மகன் பிரசங்கி. பிரசங்கி என்றால் டீச்சர் என்று சொல்வார்கள். சரியா? அவர் ஒரு ஆசிரியர். அவர் மிகப்பெரிய ஆசிரியர். எப்படி மிகப்பெரிய ஆசிரியர் என்று சொல்கிறேன்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவர் எப்படிப்பட்டவர் என்று. அவருக்கு ரொம்ப மிகுதியான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மிகுதியான புத்தியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். கடற்கரை மணல் அத்தனையான மனோ விருத்தியை கொடுத்திருந்தார். அது என்னங்க கடற்கரை மணல் அத்தனையான? கடற்கரை மணல் நமக்கு தெரியும். நம்ம தெருவில் போய் நீங்க மண் எழுதிங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய மணலா இருக்கும். உங்களுக்கு உட்கார்ந்து யாராவது வசனம் படிக்கணும், உங்களை உட்கார்ந்து என்ன வச்சிடணும். நீங்க ஆலயத்துக்கு வந்த நேரத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னன்னாலும் 1 குத்து மண்ணை எண்ண முடியாது. ஆனா கடற்கரை மண்ணை கொடுத்தா 1 வாரம் ஆகும். 1 குத்து மண்ணை என்னன்னா, ஏன்னா அது ரொம்ப பொடிசா இருக்கும். 1 குத்து மண்ணுக்கு எவ்வளவு எண்ணிக்கைன்னா, கடற்கரை மணல் உலகத்துல 3ல எவ்வளவு உங்க கடல்? 4ல 3 உங்க கரெக்டா சொல்றாங்க. 4ல 3. சரி, அதை சுத்தி எவ்வளவு மண் இருக்கு? அவ்வளோ காணும். இந்த ராஜாவுக்கு, இந்த சாலமோனுக்கு, இந்த பிரசங்கிக்கு ஆண்டவர் மனோவிருத்தினா இந்த மனசு ரொம்ப பெருசு. எல்லாத்துக்கும் அதுக்கு தெரியும். அந்த மனசுக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஆலயத்தை கட்டும் போல எங்கிருந்து அவர் மரத்தை கொண்டு வந்தார்? எங்கிருந்து மரத்தை கொண்டு வந்தார்? லீபனோனில் இருந்து கேது மரத்தை கொண்டு வந்தார். லீபனோன் எங்க இருக்கு தெரியுமா? இப்போ லெபனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இஸ்ரேலுக்கு மேல இருக்கு. ஏன் அவர் கேது மரத்தை கொண்டு வர தெரியுமா? அவருக்கு அது எவ்வளவு பலமானது என்று அதனுடைய உள்ளுடைய உறுப்புகளுடைய ஆழம் முதற்கொண்டு அவருக்கு தெரியும். வசனம் அதை தான் அடுத்த வசனம் சொல்லுது. லீபனோனில் உள்ள கேது மரங்கள் முதற்கொண்டு, ஏன் சோத்துல முளைக்கிற புல்லு பூண்டு கூட எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, கடலுக்கு இருக்கிற மீன் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். நிலத்துல விளைக்கிற தாவரம் எப்படி இருக்குன்னு தெரியும். காட்டுல நடக்கிற விலங்கு எப்படி இருக்கும், அந்த விலங்குகள் எப்படிப்பட்டது, அதனுடைய விலங்குகள்
இருக்கிறது எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அப்பேற்பட்டவர் இந்த மனுஷனை பத்தி அவருக்கு தெரியாம இருக்குமா? அதைத்தான் அவர் நீதிமொழிகளிலையும் பிரசங்கிலையும் எழுதி வச்சார். அதெல்லாம் நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போயிடுவோம். ஆனா நம்ம படிக்கவும் மாட்டோம், படிச்சு அதுபடி செய்யவும் மாட்டோம். அதைதான் அவர் எழுதி வச்சிருக்காரு. அந்த பிரசங்கி கடைசி அதிகாரத்துல பாருங்க, அவர் வரும்போது அந்த சாறு அப்படியே பிடிச்சு ஊத்திட்டாரு. அதான் பிரசங்கியோட கடைசி 12ஆம் அதிகாரம். நம்ம அதை தான் இன்னைக்கு முதல்ல பார்க்க போறோம். சரியா? பிரசங்கி 12:1 நானே வாசிக்கிறேன். நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் அதுல ஒன்று விட்டுருக்காங்க, உனக்கு வராததுக்கு முன்னும். தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னும் இல்ல, தீங்கு நாட்கள் உனக்கு வராததுக்கு முன்னும் எனக்கு நீ பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருஷங்களும் சேராததுக்கு முன்னும். இதுக்கு அர்த்தம் என்ன? சரி, இப்போ வாலிப பிரயாணம் என்னங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருமே வாலிபர்கள் தான். எல்லாருமே வாலிபர்கள். ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்? உடம்புல என்னைக்கு தெம்பு இருக்குதோ அது வரைக்கும் நீ வாலிப பருவம் தான். சரியா? 16 வயசு தான் வாலிப பருவம் கிடையாது. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும். அதான் வசனம் சொல்லுது, உனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று. நீ என்னைக்கு போய் படுக்கையில போய் படுக்கிறியோ அன்னைக்கு வர்ற நாட்கள் எல்லாம் உனக்கு பிரியமானவர்கள் அல்லாத வருடங்கள். சரியா? உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும். சங்கீதம் 90 சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எங்களுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம்? 70 வருஷம். பலத்தின் மிகுதியால். சரி, இன்னைக்கு யாருக்காவது பலம் இருக்கா 80 வருஷத்துக்கு? அன்னைக்கெல்லாம் சோளக்கஞ்சி கேப்பக்கூழ் எல்லாத்தையும் குடிச்சிட்டு நல்ல நிலத்துல வேலை பார்ப்பாங்க. நானும் நல்ல நிலத்துல வேலை பார்த்துருக்கேன். நல்லா கடல் எல்லாம் எடுப்போம், அப்படியே உடம்புல உள்ள தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். நல்ல வேலை பார்ப்பாங்க. ஒரு சுகர் கிடையாது, ஒரு ப்ரெஷர் கிடையாது. எங்க தாத்தாலாம் 96 வயசுல இறந்து போனாரு. எங்க பாட்டிக்கும் 90 வயசு தாண்டி போச்சு. எங்க தாத்தா பாட்டி கூட எல்லாம் நான் நிலத்துல போய் நல்லா வேலை பார்த்துருக்கேன். சரியா? 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்க முடியுமா? இன்னைக்கு எப்படி தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட், பேக்கெட் ஃபுட் இல்லையா? உடனே தண்ணிக்குள்ள போட்டா கொதிச்சிடணும், சாப்பிடணும், ஓடிடணும். சரியா? ஒரு வேலையும் கிடையாது. 4 மணி நேரம் வேலை பார்க்கணும், 1000 ரூபாய் கேட்கணும். என்ன வேலை பார்க்க முடியாது, எனக்கு காசு மட்டும் தான் வேணும். அப்புறம் சுகர் எப்படி வராம இருக்கும், பிரஷர் எப்படி வராம இருக்கும்? பாக்கெட் ஃபுட்டை எடுத்து சாப்பிடணும். பாக்கெட் ஃபுட்டு ஒரு உணவுப் பொருள் இருந்தா 2வது நாள் அது கெட்டு போகணும். எதுக்கு 20 நாள் கெட்டு போக மாட்டேங்க? கடவுள் அப்படியே படைச்சாரு. இவங்க என்ன பண்றாங்க? பிரிசர்வேட்டிவ்ஸ் உள்ள போடுறாங்க. பிரிசர்வேட்டிவ்ஸ் என்னது? பதப்படுத்துற பொருள். அது ஒரு கெமிக்கல். ஏன் கெமிக்கல் இருக்கும்போது பூச்சியே உள்ள வர மாட்டேங்க. அது பூச்சி உள்ள வராத பொருளை தானே நம்ம வாயில சாப்பிடுறோம். அப்புறம் எப்படி ஆயுசு நாட்கள் நமக்கு 80 வருஷம் ஆகும்? 70 வருஷம் கூட கிடையாதுங்க இன்னைக்கு. சரி, 70 வருஷமே வச்சுக்கிறோம். பைபிள் சொல்ற மாதிரி அதை நம்ம 4 கோட்டரா கூட பிரிப்போம். கோட்டர்னா நீங்க தப்பா நினைக்காதீங்க. நம்ம ஆட்கள் நிறைய உடனே கோட்டர்னாலே வேற மாதிரி நினைச்சுவாங்க. 4 பகுதியாக பிரிப்போம். சரியா? 70ஐ 4 பகுதியாக பிரிச்சால் 17 ரூபாய் 17 ரூபாய் 17 ரூபாய் 17 ரூபாய். இங்க இருக்கிற விவரம் தெரிஞ்ச எல்லாத்துக்குமே 17 ரூபாய் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சரியா? அப்படின்னா ஒரு கோட்டர் முடிஞ்சு போச்சு, ஒரு கால் பகுதி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு சில ஆட்கள் 30 தொட்டாச்சு. 30 தொட்டாச்சுன்னா பாதி முடிஞ்சு போச்சு. 17 17 35 30 தாண்டும் போலே நமக்கு தெரிஞ்சிடும். முன்ன மாதிரி படியேற முடியல, முன்ன மாதிரி ஓட முடியல, பஸ்ல போய் கட்சி போட முடியல. எங்க 30 வயசுல முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாதி முடிஞ்சு போச்சு, அதான் முடியல. சரி, இப்போ 3வது பகுதிக்கு வரும். 3வது 17 எவ்வளவு? 52 ரூபாய். சரியா? 52 ரூபாய் வந்துச்சுன்னா அங்க பலம் குன்ற போயிடுச்சு. பலம் அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. நமக்கே தெரியும், ஆஸ்பத்திரிக்கு மாத்திரை தினமும் மாத்திரை 3 நேரத்துக்கு 30 மாத்திரை போடுறாங்க. என்ன பண்றது? இப்போ 4வது கோட்டை வருது பாருங்க. 52 தாண்டி அதுக்கு அடுத்து வாரது எல்லாத்துக்கும் அந்த வசனம் வர சொல்றது, எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் நாட்கள் வராததுக்கு முன்னதாக உன்னுடைய சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்கிறது. சிருஷ்டிகரை ஏன் நினைக்க வேண்டும்? அது என்ன சிருஷ்டிகர்? இங்க நிறைய சிருஷ்டிகர்த்தா இருக்காங்க உலகத்துல இல்லையா? சாமியை கொண்டாந்து செஞ்சா வைப்பாங்க, அவங்களும் சிருஷ்டிகர்த்தா தான். அவங்களுக்கு நிறைய கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. சிருஷ்டிகருக்கும் கண்டுபிடிப்பாளருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாளர். என் தேவனாகிய தேவாதி கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் அவர் சிருஷ்டிகர். ஏன் அப்படி சொல்கிறேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பச்சவந்தி தெரியுமா? பாத்திருக்கீங்களா? பச்சவந்தி அப்படி மரத்துல நிற்கும் போல பச்சை கலரா இருக்கும். அந்த பட்டைக்கு இறங்கி வரும் போல பச்சையும் ப்ரௌன் கலர் ஆயிடும். ஒரு கலர் இருக்காது, 3 கலர் வரும். அப்படியே ரோட்டுக்கு இறங்கி வரட்டும் கருப்பாயிரும். அப்படி இன்னொரு இடத்துக்கு போட்டா 3 கலரா மாறிடும். அதுக்கு எங்க கேமரா இருக்குது? வெளியில சுத்தி 360 டிகிரி கேமரா வச்சிருக்குதா? கலரை பார்த்து டபால் உடம்புல பாடியில கலரை கொண்டு வர்றதுக்கு. சரி, கேமராவே வைக்கட்டும், கலரை எடுத்துக்கிச்சு. இப்போ உடம்புல இருந்து எங்கேயா கலர் இருக்குது கலரை மாத்துறதுக்கு? சரி, நம்ம ஆளு கொண்டு தேடி போறாங்க. வெள்ளை கலர்ல செவக்கைன்னு பொண்ணு வேணுங்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு கலரை மாத்திக்கலாம் இல்லையா? ஏன் கலரை மாத்த முடியல? அதுதான் நான் சொல்றேன் வித்தியாசம். சிருஷ்டிகருக்கும் கண்டுபிடிப்பாளருக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டுபிடிப்பாளர்கள். ஒரு லெவலுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது.
கடவுள் படைச்சது ரொம்ப ஒரு பெரிய பெரிய காரியங்கள். சரி, இன்னொன்னு சொல்றேன். இவ்வளவு அழகா நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சரியா? மாடு இருக்கு, ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தாரு, மான் மட்டும்தான் சொல்லுவோம். ஆடு இருக்கு, அது என்ன சொல்லுவோம்? அது என்ன சொல்லுவோம்? மேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். தவளை இருக்கு, அது என்ன பண்ணுவோம்? கிளாக் கிளாக், ஒரே ஒரு வார்த்தை தான். அதே போல ஆண்டவர் எனக்கு மட்டும் அதே போல ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாருன்னா டம் 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 அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? கள்ளத்துக்கு எடுத்து ஓடியே வருவீங்க. அதுதான் நான் ஏன் சொல்ல வரேன்னா, சிருஷ்டிகருக்கும் கண்டுபிடிப்பாளருக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அவர் உன்னை படைச்சவர், அவரை நீ நினைக்க வேண்டும். எப்பொழுது நினைக்க வேண்டும்? உனக்கு உடம்புல தப்பு இருக்கவங்களே நினைக்கணும்னு சொல்றாங்க. சரி, அதையே விடுங்க. இப்ப கொரோனா வந்துச்சு, எவ்வளோ பேர், எவ்வளோ டாக்டர், எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன மருந்தை கண்டுபிடிச்சாங்க? இன்னைக்கு பயந்துக்குள்ள தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா அவங்க சிருஷ்டிப்பாளர் கிடையாது, ஆண்டவர். ஆனா நம்ம நினைச்சிருக்கோம் தப்பிச்சுங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு. அன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வேலையை பண்ணாரு. 40 நாள் மழையை ஊத்துனாரு. ஆண்டவர் அந்த கிருமியை கொஞ்சம் மாற்றி விட்டுருந்தாருன்னா ஒரு இன்னொரு நோவா கூட்டுப்பாரு. இந்த நியூக்ளியர் எல்லாம் பண்றதுக்கு இரும்பு வச்சுதான் ஒலை பண்ணுவாங்க. ஏன்னா ரேடியேஷன் வெளியே போச்சுன்னா மக்கள் பாதிச்சிடும். அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, எப்பா இரும்புல ஒரு ஒலை பண்ணு, எவன்லாம் பரிசவனா இருக்கானோ அவனை மட்டும் உள்ள போகுது, எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். அன்னைக்கு 40 நாள் ஆச்சு மழை பெய்யுறது. இன்னைக்கு 4 நிமிஷம் தான் ஆயிருக்கும் ஆண்டவர். அவ்வளவுதான் அவர் நிக்கிரம் பண்ணியிருப்பார். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? போனோம், திரும்பவும் ஆலயத்துக்கு போனோம், திரும்பவும் பள்ளி திறக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி நடக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறாரு. அவர் நினைக்கிறதா நடக்கும். பிரசங்க சொன்ன, நீங்க திருப்புங்க வேதத்தை, பிரசங்கி 3க்கு திருப்புங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுங்க. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் பிறக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இறக்குறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம எல்லாம் நடணும்னு நினைக்கிறோம், நட்டது கொடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. நம்ம எல்லாம் குணமாயி நல்லா ஆயிரும் நினைக்கிறோம், ஆனா கொல்லுறதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்ம எல்லாத்தையும் கட்டி எழுப்பிடலாம் நினைக்கிறோம், ஆனா இடிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்ம சிரிச்சு சிரிச்சு கும்மாளம் போட்டு சினிமா தேட்டர்ல போய் ஆடலாம் நினைக்கிறோம், ஆனா அழுறதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்ம நடனம் பண்ணணும்னு நினைக்கிறோம், புலம்புறதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்ம போய் தழுவி என்ஜாய் பண்ணலாம் நினைக்கிறோம், தழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்ம எல்லாம் தேடி பொருளை சேர்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம், இழக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. எல்லாத்தையும் காப்பாற்றி விடலாம் என்று நினைக்கிறோம், எரிஞ்சு விடவும் ஒரு காலம் உண்டு. எல்லாத்தையும் கட்சி சேர்த்துக்கலாம் நினைக்கிறோம், கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அது உன்னுடைய கையில் இல்லையே, அது அவருடைய கையில் அல்லவா இருக்கிறது. எத்தனை கோடி பரிசுத்தவான்களின் ஜெபம் ஏன் அவர் கேட்கவில்லை இந்த காலங்களில்? அவர் சொன்னதை நாம் என்னவற்றை கேட்டோம்? அவர் நாம் சொன்னதை கேட்பதற்கு நம்ம சொன்னதெல்லாம் அவர் கேட்கணும். நம்ம அவர் சொல்லி என்னையா கேட்டோம்? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினரின் காலத்திலே நேர்த்தியா செய்கிறார். வசனம் 11, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியாது. உன்னால எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? அவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியங்களை உன்னால எப்படி மாற்ற முடியும்? தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைநிற்கும். 14 வசனம் 3:14. அதனோட ஒன்னை உன்னால் கூட்ட முடியாது, அதிலிருந்து ஒன்றும் உன்னால் குறைக்கவும் முடியாது. மனுஷர் தமது சமூகத்திலே பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். பிரசங்கி 6:10. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கான். ஆமா, நீங்க தோன்றும் முன்னமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சுங்க. அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தண்ணீரும் வளர்த்தவரோட எப்படி அவனால போராட முடியும்? எப்படிதான் நம்ம அவரோட போய் போராட முடியும்? அதுதான் வேதம் சொல்கிறது. உனக்கு உயிர் இருக்கும் பொழுதே நீ பிரியமானவர்கள் அல்ல என்று சொல்லும் வருடங்கள் வருமனராகவே நீ அவரை போய் நினை. உலகத்தினால் உண்டானவைகள் ஆகிய மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்கு உடம்பிலே தென்பு இருக்கும் பொழுதே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தவரை நீ நினை என்று வேதம் சொல்லுது. சரி, இப்பதான் ஒரு வருஷம் முடிச்சிருப்பாங்க. சரியா? இன்னும் 14 வருஷம் இருக்கு. ஸோ நீங்க பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல. நம்ம ஆபேல் எல்லாத்துக்கும் டீ அரேஞ்ச் பண்ணாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சர்ச்சில் கொஞ்சம் எங்களுக்கு ஆண்கள் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா போதுங்க, டீ கொடுங்க, எல்லாம் நான் வெளியே போயிடுவேன் பாரு. காலையில கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கூட்டுவாங்க வீட்டில் உள்ள மனைவிமார்கள் எல்லாரும். ஏன்னா அவங்க துதிக்க மாட்டாங்க, வயிறு பசிக்குது, என்ன பண்றது? வயிறு கொஞ்சம் நம்புதா தானே துதிக்க முடியும். தயவு செய்து கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. என்னை சேர்த்து தான் சொல்றேன்.
வசனம் 2வது வசனம். 2வது வசனம் எப்படியாக சொல்கிறது? பிரசங்கி 12:2. நாம் அதைத்தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதணும். இது நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க நினைக்கிற சூரியனும் நீங்க நினைக்கிற சந்திரனும் வானத்தில் இருக்கிற சந்திரன் இல்ல, உங்களுடைய வாழ்வின் வெளிச்சம் ஆகிய சூரியனும் உங்களுடைய வாழ்வின் வெளிச்சம் ஆகிய நட்சத்திரங்களும் சந்திரனும் அந்தகாரம். ஏன்? வயசாக வயசாக இருள் ஆகிக்கொண்டே வருகிறது. வாழ்வின் இருட்டு வந்து அந்தகாரம் எல்லாம் ஆகி, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நம்மை விட்டு நீங்க போக போக தெரியும். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு 10 வருஷம் ஆக 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 ஏண்டா வந்தோம், ஏண்டா வாழ்றோம். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. உன்னுடைய வாழ்வின் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு இருட்டாகிறதுக்கு முன்னாடி. சரி, அடுத்த வசனம் 12:3. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூடி போய் இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து போவார்கள். என்ன அர்த்தம்? மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராது. வயசாச்சுன்னா ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டு இருக்கு. அதான் மழைக்கு பின் மேகம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. பட்டங்காலே பட்டுட்டு இருக்கு. சுகர் வருது, சுகர் வந்தா ப்ரெஷர் வருது, ப்ரெஷர் வந்தா ஹார்ட் அட்டாக் வருது, கண்ணு பார்வை தெரிய போகுது, கால் முட்டு வலிக்குது. அதுதான் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது. அதுக்கடுத்து வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. அது யார் வீட்டு காவலாளிகள்? வீடுங்கிறது நம்ம பாடி, அதுக்கு காவலாளிகள் இந்த 2 கை. வீட்டு காவலாளிகள் கையை வந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோ தூக்க முடியாது. முன்னாடிலாம் 50 கிலோ அப்படியே தூக்கி போட்டு இருக்கும், 10 கிலோவை தூக்க முடியாது. அதான் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, கீப்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ். அப்புறம் பலசாலிகள் கூடி போய். யார் அந்த பலசாலி? கால், 2 கால் தான் பலசாலி. உடம்பு எது மேல நிற்குது? கால் மேல நிற்குது. அந்த கால் வந்து கூடி போய். கால் எப்படிங்க கூடி போகும்? ஏன்னா காலுக்குள்ளதான் எலும்பு இருக்கு. இந்த எலும்பு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உடம்புல வந்து ஒரே எலும்பு தான், கீழே வந்து மேல வரைக்கும், ஈவன் மேல வரைக்கும் அது ஒரே ஜாயிண்ட்ல தான் இருக்கும். ஆனா அங்கங்க கை கால் தனியா இருக்கும். இப்போ நீங்க கால் வந்து வீக் ஆகும் போல உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த குறுக்கு வந்து அந்த ஸ்பைன் வந்து அப்படியே வந்து மடங்கிடும். அதனால கால் வந்து பலம் இழக்கும் பொழுது நீங்க அப்படியே கூடி போயிருங்க. அதை தான் அங்க சொல்லுது. அப்போ வந்து என்ன ஆகுது? உனக்கு ஆண்டவர் கொடுத்த 2 கால் போனோடனே நீ 3வது காலை கொண்டு வந்தது. சரியா? கம்பு கையில கொண்டு வந்தாச்சு. சரி, அடுத்து இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் ஓய்ந்து. அது என்ன இயந்திரம் அரைக்கிறவர்கள்? சொல்லுங்க பார்க்கலாம். பல். சரியா? நல்ல அறவையா அரைப்பாங்க. எண்ணத்தை போட்டாலும் சாப்பிடுவாங்க, தாம சாப்பிடுவாங்க. 4 பல்லு போவோம், அப்போ விட மாட்டாங்க பாருங்க. ஒரு பல்ல ஒட்டி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அது நடக்கதான் செய்யுது. சரியா? அதுதான் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் போடுங்க. என்னது கொஞ்சமானது? என்ன? கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து மொத்தமே இல்லாம போச்சு. அதான் கொஞ்சமானதுனால் ஓஞ்சு போச்சு, சாப்பாடு ஓஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து. அது யார் பலகனி வழியா பார்க்கறது? ஆமா, ஜன்னல். பலகனி வந்து ஜன்னல். ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறவங்க இருந்து போகாத பண்ணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் மங்களாகுது வயசுக்கு முன்னாடினா சுகர் வந்து நல்லா ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த சுகர்ல வந்து கண்ணுல வந்து ஒரு புறை வரும். அந்த புறையெல்லாம் இப்போ ஈஸியா வந்து ஆபரேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதனால போய் பண்ணிட்டு வந்துருங்க. யாருக்கும் கண் ஒழுங்கா தெரியலன்னா. இங்க சொல்லியிருக்கிறது கண் பார்வை இருண்டு போகாதது. அதை சொல்லல, வயசானதுனால கண் பார்வை இருண்டு போகாது அப்படியும் வருது. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாததுக்கு முன்னும் உன் சிருஷ்டிகரை நினை. அதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, அடுத்து வசனம் 12:4 கொஞ்சம் சத்தமா வாசிக்க போறோம். எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைக்கப்பட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி ஈரவாக்கிய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். சரி, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால். எந்திரங்கிறது உடம்பு. சத்தம் போச்சு, வாயி போச்சு, பேச முடியல. வயசானப்பறம் என்ன வரும்? முனகல் சத்தம் தான் வரும். சொல்லி சொல்லி பாட்டி கத்தி கத்தி பாட்டு சாப்பாடு கொடுமா சாப்பாடு கொடுமான்னு. அதுக்கப்புறம் முனகல் தான் வரும். அதான் எந்திர சத்தம் தாழ்ந்து போகிறது. அப்புறம் தெருவாசலின் கதவுகள். அது என்ன தெருவாசலின் கதவுகள்? காது. இதுதான் கதவு. சரியா? காது கேட்காம போச்சு. அதான் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. குருவியின் சத்தத்துக்கு எழுந்து வயசாகி போச்சு, தூக்கமே வராதுங்க. திடீர்னு டமக்குன்னு ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட உடனே தூக்கம் முடிச்சிடும். 1 மணிக்கு தூக்கமே வராது. குருவி சின்ன சத்தம் விடிய காலம் 3 மணிக்கு போட்டா கூட என்ன ஆயிடுவாரு? நம்ம தாத்தா எந்திரிச்சு உட்காந்துருவாரு. அவருக்கு தூக்கமே வராது. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாது, வருஷம் ஆனப்பதான் தெரியும். நான் நிறைய தாத்தாக்களை பார்த்துருக்கேன் தூங்காம எந்திரிச்சிருக்கிற தாத்தாக்கள். அதைத்தான் அங்க சொல்லியிருக்கு. குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி. அது என்னங்க கீதவாத்திய கன்னிகைகள்? சினிமா தேட்டருக்கு போய் ஆட்டம் பாட்டம் போடுறோம் இல்லையா? அந்த காலத்துலலாம் திருவிழா நடக்கும். டங்கு டங்கு டங்குன்னு ஆடுவாங்க. நம்மளால அப்படியே காசை கொண்டு போய் குத்துவாரு. அதுதான் திருவிழா கன்னிகை கூட்டம்.
அதெல்லாம் அந்த காலத்துல. இப்ப என்ன நடக்குதுமா, நம்ம ஆளு எம்ஜி ரோடுக்கு போறாரு, அப்படி உரசுறாரு வர்றாரு. அதுதான் கீதவாத்திய கன்னிகம் நடக்குது. எங்கேயும் நடக்குதுங்க, நம்ம எம்ஜி ரோடு தான் நடக்குது. கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும் 12:5 மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். அது என்ன மேட்டுக்காக அச்சம்? மேட்டை பார்த்தா பயம். வயசாக போச்சு, எப்படிங்க மேட்டில் போய் ஏற முடியும்? படியேற முடியுமா? அதான் மேட்டுக்காக அச்சம். மேட்டை பார்த்தா பயம். வழியிலே பயணம் தோண்டி வீட்டை விட்டு வெளியே கடைக்கு போறோம், திருப்ப வருவாரா இல்லையான்னு தெரியாது, வயசாகி போச்சு, அதான் போறதுக்கே பயம். எனக்கு தெரியும், என்னோட ஒரு நண்பரோட என்னோட ஒரு நெருங்கிய நண்பரோட வந்து அண்ணன் பார்த்துக்கோங்க. அவர் கலிபோர்னியா மாநிலத்தில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறார் அமெரிக்காவில். வயசு வந்து 51 வயசு தான் பார்த்துக்கோங்க. அவர் வந்து காரில் போனார். போகிற வழியில் அவருக்கு லைட்டாக நெஞ்சு வலிச்சுது. சைடில் கொண்டு காரை நிப்பாட்டினாரு. அங்கெல்லாம் உடனே போலீஸ் வந்துடுவாங்க. நீங்கள் நம்ம நடு ரோட்டில் நிப்பாட்ட முடியாது, நிப்பாட்டிட்டு சண்டே போடுவாங்க நம்ம ரோட்லலாம், அங்கெல்லாம் நிப்பாட்ட முடியாது. போலீஸ் வந்துட்டாங்க. வந்து கதவு திறக்க முன்னாடி போய் போச்சு. அவ்வளோ 2 நிமிஷம் தான். போயிட்டு மனுஷன் திரும்புவானா இல்லையான்னு தெரியல. ஆனால் வயதாச்சுன்னா தெரியுமா, போக முடியல. இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட்டுக்கு போயிட்டு திரும்ப வர முடியுமா? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? வழியிலே பயங்கள் தோன்றி. வயசாக போச்சுல, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. வாதுமை மரம் பூ பூத்தா. அது என்ன வாதுமை மரம்? வாதுமை மரம்னா என்ன மரம் சொல்லுங்க? அல்மண்ட் ட்ரீ. அல்மண்ட் ட்ரீ பூ பூத்தா, பாதாம் பருப்பு. அது பூ பூத்தா, அந்த மரம் பூ பூத்தா எப்படி இருக்கு தெரியுமா? வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும், முடி எல்லாம் நல்லா. நம்ம வந்து கறி அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். வாதுமை மரம் பூ பூத்துக்கிறதுனா முடி எல்லாம் வெள்ளையா போறது. வயசாக போச்சு இல்லையா? அந்த காலத்துல 50 வயசுல ஆச்சுது. இப்போ என்ன 25 வயசு 30 வயசுல ஆயிடுது. அப்படியே நம்ம போட்டு கலரை போட்டு எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை ஓட்டிக்கிறோம். வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் வாங்கி. வெட்டுக்கிளி என்னங்க வெயிட் இருக்கு? வெட்டுக்கிளியை தூக்க முடியுமா? இத்தனோடு தான் இருக்கு. அவருக்கு வெட்டுக்கிளியை கூட தூக்க முடியலையா? வெட்டுக்கிளி கூட பாரம் ஆயிடுதா அவருக்கு? சரியா? அது வெட்டுக்கிளி பாரம்னா வெட்டுக்கிளி அங்குடி கிடக்குது, பக்கத்துல கிடக்குது, தூரத்துக்கு தூக்கி போடுறது குனியணுமே, அது குனிய முடியாது. அதுதான் வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் சிருஷ்டிகளை பசி தீபனம் அற்று போன. வயசாகி போச்சுன்னா லாஸ் ஆஃப் அப்படைட், சாப்பிட முடியாது. ஒரு வயசுக்கு மேல கொஞ்ச நாளைக்கு வந்து செரிக்கிறதுக்கு மாத்திரை போடுவாங்க. அப்புறம் அந்த உறுப்பு அதுக்கும் கண்ட்ரோல் ஆகாது. கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க செரிக்கிறதுக்கு மாத்திரை போட்டாலும் செரிக்காது. அதுதான் பசி தீவனம். மாடு தான் தீவனம் திங்க வாசனை அதான் சொல்லுது. பசி தீவனம் அற்று போகாததற்கு முன்னும் சிருஷ்டிகளை வினை. என்னத்தை போட்டாலும் செரிக்காது. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், மறுபடியும் வரேன். ஏன்னா சிருஷ்டிகளை நீங்க நினைக்கணும். நம்ம கண்டுபிடிப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, மறுபடியும் கண்டுபிடிப்பாளர்கள். நமக்கு 70 வயசுல ஆயுசு முடிஞ்சிருக்கும். இவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த வயசுக்கு ஒரு நல்ல குடலையும், நல்ல ஒரு கிட்னியையும், ஒரு நல்ல ஒரு ஹார்ட்டையும் அப்படியே பண்ணி கொடுத்துடலாம் இல்லையாங்க? 70 வருஷத்துக்கு கூட ஒரு 70 வருஷம் வாழ்ந்துடலாம் இல்லையா? சரி, அது முடிஞ்சோடனே இன்னொரு அப்போ லேட்டஸ்ட் அவனை தூக்கி மாட்டிப்போம். லேட்டஸ்ட் மொபைல் வாங்குறோம், லேட்டஸ்ட் டிவி வாங்குறோம், எதெல்லாமோ லேட்டஸ்ட் வாங்குறோம் இல்லையா? லேட்டஸ்டா ஒரு ஹார்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அதை தூரத்துக்கு போட்டு இதை உள்ள வச்சுக்கலாம் இல்லையா? அன்னைக்குலாம் 900 வருஷம் ஆண்டவர் வந்து மெத்துசலா எத்தனை வருஷம் ஆண்டாரு? எத்தனை வருஷம் இருந்தாரு? ஆண்டவர் கொடுத்த உறுப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. மனுஷனால அந்த உறுப்பை பண்ண முடியுமா? யோசிக்க வேண்டும். 70 வருஷம் தான் இருக்கு அதிகபட்சம். யோசிச்சுக்கோங்க. கஷ்டமான நாட்கள் வரும் முன்னாடி நம்முடைய ஆண்டவர் அந்த வசனம் இப்படியாக முடிகிறது. ரொம்ப அருமையாக அந்த வசனத்தை அவன் முடிக்கிறான். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறான். நித்திய வீட்டுனா பரலம் இல்லைங்க, ஊழகத்தில் உள்ள நித்திய வீட்டுக்கு போகிறான். அதனாலதான் துக்கம் கொண்டாடுறவர்கள் அழுதுகிட்டே அவனுடைய பாடையை தூக்கிட்டு போக முன்னாடி அந்த வீதியிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. உன்னுடைய நித்திய வீடாகிய அந்த 6 அடி கல்லறைக்கு உன்னை சென்று கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அல்லவா? அப்பொழுது துக்கம் கொண்டாடுகிறவர்கள் அந்த வீதியிலே அந்த தெருக்களிலே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்ச்சில் கொண்டு வைப்பாங்க, உச்சித மோச பட்டணும் ஒரு பாட்டு ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுதான் பார்க்கணும், வேகமா எடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவசரம்? கொண்டு போட்டு வந்து சாப்பிடணும் இல்லையா? கையை நினைச்சிடணும் இல்லையா? அவ்வளவுதான் வாழ்க்கை. அதுதான் வசனம் அழகா சொல்றது. தன்னுடைய நித்திய வீடாகிய கல்லறைக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததுக்கு முன்னதாக உங்களுடைய சிருஷ்டிகரை நினை. துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே எப்பொழுது வெட்டியை தூக்கி கொண்டு போவார்கள் என்பது உனக்கு தெரியாது. வசனம் 6, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை முறிங்கி. அது என்ன வெள்ளிக்கயிறு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெள்ளிக்கயிறு யாருக்கா தெரியுமா? எங்களுக்கு அருணாக்கயிறு தான் தெரியும். வெள்ளிக்கயிறு எங்க தெரியும்? அது இங்கே தங்கூரில் உள்ளவங்களுக்கு அருணாக்கயிறு தெரியுமா இல்லையான்னு தெரியல.
வெள்ளிக்கயிறுனா என்னது? இல்ல, முதுகு எலும்பு. சரியா? முதுகு எலும்புல எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க எலும்பு, அதுதான் வெள்ளிக்கொடி. வெள்ளிக்கொடி கட்டு விட்டுனா என்ன அர்த்தம்? அந்த எலும்புல நீங்க பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் இடையில வந்து ஈரம் இருக்கும். சரியா? அதான் வந்து எலும்பி நினம்னு வந்து நிறைய இடத்துல வயசாக அந்த ஈரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருங்க. ஈரம் குறைஞ்சிச்சுன்னா அந்த எலும்பு வந்து அப்படியே வளைஞ்சிடும். அதுதான் வந்து வெள்ளிக்கயிறு கட்டு விட்டுனா என்ன அர்த்தம்? எலும்போட பலன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். எலும்பினோட ஈரம் குறைஞ்ச உடனே முதுகெலும்பு எல்லாம் தேய்ச்சி போறதா நம்ம தேய்மானம்னு சொல்றதுதான் அந்த வெள்ளிக்கயிறு கட்டு விடுதல். முன்ன கூட ஓடி ஆட முடியாது, ஒரு லெவலுக்கு மேல போய் படுத்த படுக்கை ஆயிட வேண்டியலாம். அதுக்கடுத்து பொற்கினி நசுங்கி. பொற்கினா என்னது? இல்ல, மூட்டி இல்ல, பொற்கிண்ணி, பொன் கிண்ணம். மூளை கிண்ணம் வந்து உங்க கபாலஸ்தலம், அதுக்குள்ள இருக்க பொண்ணு இருக்கு பாருங்க, மூளை. அதுக்கு பேர் பொண்ணு, ஏன்னா அதுதான் யோசிக்குது, அதுதான் எல்லாத்தையும் செய்யறாங்க. பொற்கிண்ணம் நசுங்கி. வயசாக மூளை சுருங்கி போயிடும். அதுக்கு 2 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வயசாக வந்து மூளை சுருங்கி நினைவு இல்லாம ஞாபகம் மறுத்து வருது பாருங்க, அது வந்து மூளை சுருங்கினால. இன்னொன்னு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த மூளைக்கு வந்து ஆக்சிஜன் தேவை, ரத்த குழாய் வழியா ஆக்சிஜன் போகும். அப்போ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க ஸ்ட்ரோக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மூளையில் உள்ள ரத்த குழாய் வெடிச்சிடும். ரத்த குழாய் வெடிச்சோன்னா என்ன நடக்கும்னா, அந்த மூளையில் உள்ள ரத்தம் வந்து உறைஞ்சிடும். உறைஞ்சோடனே அவர் வந்து கோமாவுக்கு போயிடுவார். சரியா? அதுவும் நசுங்கி, ஏன்னா அங்களோட ரத்த குழாய் நசுங்குது பாருங்க, அதுவும் வந்து மூளையோடைய நசுக்கத்தினால் அவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வர்றதை அங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பொற்கினி நசுங்கி, அவன் வந்து கோமாவுக்கு போறது. 2வது, ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நறுங்கி. இது 2க்கும் வந்து ஒரே அர்த்தம் தான். ஊற்று துறவு, அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். ஊற்று எது, துறவு எது? பிளட். ஓகே, ஹார்ட் பிளட், அன்னைக்கு கரெக்டா சொன்னாங்க. அதாவது ஊற்றுங்கிறது வந்து வலது புறத இருதயம், அங்கிருந்து தான் வந்து ரத்தம் வந்து துள்ளி குதிச்சு ஊற்றா போய் உங்க சுவாச பைக்குள்ள போகும். ஏன்னா இந்த ரத்தத்தோட பங்கு என்ன தெரியுமா? நீங்க சுவாசிக்கிறீங்க பாருங்க, அந்த சுவாச பை நுரையீரல், லங்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? அங்க உள்ள போய் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடம்புக்கு ஃபுல்லா போய் சுத்தி கொடுக்கும். சுத்தி கொடுத்த ரத்தம் திரும்பவும் வலது இதயத்துக்கு தான் வரும். ஸோ அந்த வலது இடத்துல இருந்து துள்ளி குதிச்சு அந்த சுவாச பைக்கு போது பாருங்க, அதுதான் ஊற்று. அந்த ஊற்று போற அந்த குழாய் உடஞ்சு போது, அதான் ஒரு வகையான ஹார்ட் அட்டாக். 2வது, அங்க ஆக்சிஜனை பிடிச்சிட்டு வலது சைடு போகும், வலது இதயத்துக்கு போகும். வலது இதயத்திலிருந்து அதுதான் துறவு. அங்கதான் வந்து அந்த ஆக்சிஜனை பெற்றுக்கொண்ட ரத்தம் இருப்பாங்க, துறவு மாதிரி கிடக்கும். அந்த ரத்தத்தை எடுத்து இந்த ரத்த குழாய்கள் எல்லாம் எல்லா பகுதிக்கும் அனுப்பும். கை, கால், மூக்கு, கண்ணு, மூளை, ஈவன் பல்லுக்குள்ள கூட ரத்தம் போகும். உங்களுக்கு தெரியுமா? பல்லு கொடுக்கும் போல ரத்தம் வரும். அங்க அதுக்குள்ளே ரத்தம் போனோம், இல்லைன்னா அவங்க பல்லு செத்து போயிடும். சரியா? இப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாயை வந்து அது மற்ற பகுதிகள் அனுப்புறது. அதான் 2வது வந்து உருளை. துறவண்டையிலே உருளை நரங்கி, துறவண்டையில உருளை தான் நடந்தது. 2மே வந்து ஹார்ட் அட்டாக் தான் மீனிங். இப்போ வந்து ஊற்றினருகே சால் உடைஞ்சாலும் துறவருகையிலே உருளை முருங்கினாலும் இறப்பு ஆல்மோஸ்ட் நிச்சயம். சரியா? சரி, அதனால தான் வந்து சாலமோன் வந்து ரொம்ப அழகா சொன்னார். இப்போ நான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த வசனத்தை நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். இவன் எந்த மெடிக்கல் காலேஜில் இருக்க போய் படித்தான் அந்த சாலமோன் எங்கேயா மெடிக்கல் காலேஜ் போய் படித்தாரு? இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறாரு. நம்ம டாக்டர் எல்லாம் எவ்வளவு கண்டுபிடிச்சு என்னெல்லாமோ மாத்திரையை கண்டுபிடிச்சு பார்க்காங்க, கொரோனாவை கண்டுபிடிக்க முடியல. இவர் இதெல்லாம் எங்க போய் படிச்சாரு? அதுதான் நான் சொன்னேன், கடற்கரை மணல் அத்தனையான மனோ விருத்தி. ஆண்டவர் வந்து அது கொடுத்த ஞானம். நம்ம வந்து ஆண்டவரை போய் கேட்காம நம்ம தான் போய் முட்டிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆண்டவருடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. உங்களுக்கு ஞானம் வேணும், நான் சாலமோனை போல எனக்கு ஞானம் கொடுங்க, இல்லையா பிள்ளைக்கு கொடுங்கனாலும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட போய். யோக சொன்னா, ஸ்திரீனிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்டு போகிறான், நிழலை போல விலை நிற்காமல் ஓடி போகிறான். அதை யோகமும் அழகாக சொல்லி வச்சிருக்கான். நிழலுக்கு எவ்வளவு நாளுங்க காலம்? காலையில் வந்த நிழல் சாயந்தரம் ஓடி போயிடும். காலையில் ஒரு 4 மணி நேரம் இருக்கும், மதியத்துக்கு ஒரு 4. அவ்வளவுதான் நிழலோட வாழ்க்கை. மனுஷனுடைய வாழ்க்கையும் நிழலை போலதான் இருக்கிறது. நீங்க வாலிபையெல்லாம் நினைக்கிறீங்க, நமக்குலாம் வயசு நிறைய இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் இன்னைக்கு குறுத்தோலைகள் இல்லையா? ஒரு சில நேரம் வந்து வயசான ஆண்களை பார்த்து சிரிக்கிறீங்க, முடி இல்லை மொட்டை அப்படின்லாம் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா எல்லா குறுத்தோலைகளும் நாளைக்கு பச்சை ஓலையாகும், நாளை கழிச்சு என்ன ஓலையாகும்? காஞ்ச ஓலையாகும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ யோசித்து பாரு, உன் அம்மா கையில சித்துனோட்டு குழந்தையா இருப்ப, உங்க அம்மாவுக்கு தான் தெரியாது. இப்ப பாரு இவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு உனக்கு 15 வயசுல ஒரு வாலிபா இருப்பான். அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்கு குறுத்தோலை, நாளைக்கு பச்சை ஓலை, நாளை கழிச்சு என்ன ஓலை?
காஞ்ச ஓலை. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாழ்க்கை நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சிற்றின்பத்துல சின்ன மாதிரி சிதைந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் வந்து வருவாரு, வந்து நியாயம் இருப்பாரு, கேள்வி கேட்பாரு, எல்லாத்தையும் கேட்பாரு, குருத்து ஓலைட்டையும் கேட்பாரு, பச்சை ஓலைட்டையும் கேட்பாரு, காஞ்ச ஓலையாக என்னிடமும் அவர் கேட்பார். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் என்ன நடக்கும் என்று. சரி, 12:7 ஒருவர் கொஞ்சம் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். ஆமா, ஆவி அவருக்கு திரும்ப போய் ஆக வேண்டும். மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை வாழ்வு. ஏங்க மண், நம்ம எதுல இருந்து வந்தோம்? எல்லாத்துக்கும் தெரியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு, மண்ணை கப்பு நடுவாரு. ஒரு மனுஷனை செஞ்சு என்ன பண்ணாரு, தன்னுடைய சுவாசத்தை ஊசினோடனே அவனுக்கு என்ன ஆச்சு, ஜீவாச்சு. அப்ப யாரு, நான் மண்ணு தான். அவர் எனக்கு சுவாசம் கொடுத்தனால தான் நாங்கள் நின்று இப்போ வந்து அவர் வசனத்தை பேசிட்டு இருக்கேன். சரியா? 3ஆம் அதிகாரத்துல என்ன ஆச்சு தெரியுமா, அவன் சொன்னபடி கேட்கல. அவர் என்ன சொன்னாரு, அவ்வளோ மரம் இருந்துச்சு. ஏண்டா ஜீவவருஷ மரம், ஜீவவருஷ மரம் தெரியுமா? இப்போ அது வந்து பகவத்தில் இருக்கு. நீங்க வெளிப்படத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஜீவவருஷம் வந்து இப்போ பகவத்தில் இருக்கு. அதுல போய் எனக்கு சாப்பிட்டோம்னா நம்ம எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதில்லை. எல்லாம் ஏதன் தோட்டத்துல தான் இருந்திருப்போம். சரியா? இவன் என்ன பண்ண பாருங்க, எப்பா அதை ஒண்ணுதான் சாப்பிடக்கூடாதுன்னாரு அவரு. சாப்பிட்டா என்ன ஆச்சு? 3ஆம் அதிகாரத்துல இந்த பாருங்க, 19 பாருங்க, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால ஆகாரம் ருசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு தான் திரும்புவ. அதுதான் அவன் சொல்றான், மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பியே ஆக வேண்டும். நான் கேட்கிறேன், யாரையாவது மண் இல்லாம பொண்ணுல புதைச்சாங்களாங்க? யாரையும் புதைக்க முடியாது. அவர் என்ன பெரிய பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு போதும், சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு போதும், எல்லாத்தையும் மண்ணை தோண்டி தான் புதைக்கணும். பொண்ணை தோண்டி யாராவது புதைக்க முடியுமா? அதுதான் அவர் அழகா சொல்றாரு. ஆனா இந்த வேதத்திலே ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது சொல்லுங்க? ஏனோக்கு தேவனிடத்தில் சஞ்சரித்துக் கொள்ளும் போதே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்புறம் யார்? எலியா சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் கூட ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரை எனக்கு அப்படி ஒண்ணு கொடுப்பீரா? மண்ணுக்கு போய் புதைக்காம பொண்ணுல எனக்கு தேவையில்ல ஆண்டவரே. அப்படியே ஒரு சுழல் காத்து கூட வேணாம், ஏதாவது ஒரு சின்ன காத்துல கூட எடுத்துக்கோ ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரன் அழகா சொன்னாங்க. 103ஆம் சங்கீதத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க, 103:14, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்திடும். எங்க வேதத்தில் உள்ள பெரிய பெரிய ஆளுங்க, இந்த சாலமோன் ராஜா, இந்த தாவீது ராஜா, ஏன் இந்த யோபு, எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வெறும் மண்ணு தான் அப்படின்னு எல்லாருக்கும். ஆனா நமக்கு இங்க இருக்க யாரும் நம்ம அதை நினைக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாம் வெறும் மண்ணு தான். யோபு இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுவார் பாருங்க. யோபு 24 பாருங்க, யோபு 24:20, அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னுமா. இப்ப அங்க கொண்டு போட்டாச்சு இல்லையா, மயானத்துல கொண்டு போட்டாச்சு. போட்டப்பறம் என்ன நடக்கும்? நம்ம அதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. நல்லா யோசித்து பாருங்க, புழுதான் நம்மளை தின்னும். ஆனா இப்ப நம்மளுக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? நேரா கொண்டாந்து உப்பை கொட்டுவாங்க. ஏன் உப்பை கொட்டுறாங்க? ஏன் கருவாட்டில் உப்பை கொட்டி இருக்காங்க? ஏன் ஊறுகாயில உப்பை கொட்டி இருக்காங்க? ஆமா, நம்ம ஆளு புழு சாப்பிடக்கூடாது. எங்க புழுவுக்கு கூட நம்ம உபயோகம் இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணி வைக்கிறோம். எவ்வளவு கேவலமானவங்க நம்ம பாருங்க. அவன் அழகா வந்து எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அதே யோபு, எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 14ஆம் அதிகாரத்துல 7 சொல்லியிருக்கேன். 14ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றாரு யோபு, ஒரு மரத்தை குறிச்சாலும் ஒரு நம்பிக்கை உண்டாங்க. ஏன்னா அந்த மரத்தை வெட்டி போட்டா கட்டையாயிருந்து காஞ்சி போயிரு. பெரிய மழை வருது, மழையின் வாசம் பட்ட உடனே அது என்ன ஆகுதான்? துளிர்க்கிறது. ஆனா மனுஷனுக்கு என்ன ஆகுதான் பாருங்க, 14:10 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. மனுஷனோ என்றால் செத்த பின்பு ஒழிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின்பு அவன் எங்கே? தண்ணீர் ஏறி இருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவர். அதாவது பாடி உள்ள போனோம்னா என்ன நடக்குது தெரியுமா? நம்ம பாடியில் உள்ள தண்ணி எல்லாம் வந்து போயிடும், அந்த புழுக்கள் எல்லாம் சாப்பிடும். இவன் நீங்க உப்பு போட்டாலும் என்ன ஆகுதுன்னா அந்த உப்பு வந்து தண்ணியை உறிஞ்சிடும். அவ்வளவுதான். என்ன நாத்த வெளியில வரக்கூடாது, அந்த உப்பு போடும். நாத்த வெளியில வரலன்னா என்ன அர்த்தம் தெரியும்? என்ன ஆகுது தெரியுமா உங்களுக்கு? நாய்கள் வந்து குடியை தோண்டி அதை வந்து எடுத்துட்டு போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் உப்பு போடுறாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா துர்நாத்தம் வந்தோடனே வெளியில இருக்கிற ப்ரீடேட்டர்ஸ்க்குலாம் தெரியும், அந்த மாதிரி கழுது அதெல்லாம் வந்து தோண்டி எடுத்துட்டு போயிடும். அதுதான் அழகா சொல்றான் யோபு, தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து, அதாவது உடம்புல இருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவருகிறது போல மனுஷன் படுத்து கிடக்குறாங்க.
வானங்கள் ஒழித்து போகும் அளவும் அவன் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. அது ஒரு கேட்ச் இருக்கு. வானங்கள் ஒழிந்து போகிற மட்டும்தான் அவன் வந்து அங்க படுத்து கிடப்பான். வானங்கள் ஒழிந்து போக மாட்டான். எப்போ வானங்கள் ஒழிந்து போகும்? இந்த பழைய வானமும் இந்த பழைய பூமியும் ஒரு நாள் ஒழிந்து போகும். நீங்க வெளிப்படுத்தல் 20 போய் வாசித்து பாருங்க. புதிய வானமும் புதிய பூமியும் வரும். அன்னைக்கு வரைக்கும் அவன் படுத்திருப்பான். எல்லாரும் படுத்திருக்காங்க அன்னைக்கு வரைக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த நியாயத்திற்கு நடக்கும். அந்த வசனம் அழகாக சொல்றது வெளிப்படுத்தல், அவருக்கு முன்பதாக மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் எல்லாரும் எழுந்து நின்றார்கள், கல்லறைகள் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் அங்கதான் படுத்து கிடக்கணும். அதுதான் யோபு அழகா சொல்றோம். சரியா? ஆனா நம்மளுக்கு அதே தான் நடக்கும். எல்லாரும் அதே இடத்துக்கு தான் போகணும். ஆனா அவர் வந்து நியாயத்திற்கு நாளில் வந்து வருவாரு. அப்போ கல்லறைகள் திறக்கும். அப்போ வந்து என்ன நடக்குங்கிறது தான் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி. சரி, வசனத்துக்கு வரும். பிரசங்கி 8:8 இப்படியாக சொல்கிறது, ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. மரண நாளை யாராவது குறிக்க முடியுமாங்க? இன்னைக்கெல்லாம் பிறந்த நாளை குறிச்சிருந்தீங்க, டாக்டர்கிட்ட சொல்லி கத்தியை வச்சு ஆபரேஷன் பண்றதுக்கு டேட்டை குறிச்சிருந்தீங்க. மரண நாளை குறிக்க முடியுமா? அதான் சொல்றேன், மரண நாளின் மேல யாருக்கு அதிகாரம் கிடையாதுப்பா. அந்த போருக்கு யாரும் நீங்க போக முடியாதுங்க. யாரா இருந்தா என்ன, முதலமைச்சரா இருந்தா 10 நாள் தள்ளி போடலாமா? நம்ம அம்மாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சாங்க தெரியுமா? எத்தனை நாள் தள்ளி போட முடிஞ்சது? ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் நடந்தது இந்த காரியம். அந்த நாளுக்கு யாரும் தள்ளி போவது இல்லை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயே ஆக வேண்டும். கண்டிப்பாக போயே ஆக வேண்டும். அவர் நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்திருந்தாலும் நாம் பாவம் செய்ததினால் நம்முடைய ஆவி அங்கு நியாயத்திற்கு போய் ஆக வேண்டும். அதை வேதம் தெள்ள தெளிவாக சொல்கிறது. பிரசங்கி 12:8 மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். அது என்ன மாயை? மாயைன்னா என்னங்க? மறைஞ்சு போறது வேற, ஒன்று இல்லாம போறது வேற. உண்மைன்னு தோணும் உண்மை. நீங்க ரோட்ல போய் நீங்க பாத்துருக்கீங்களா? காலைல போகும்போல வெயில் அடிக்கும் போல அங்க எங்கேயோ தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும். அதான் அந்த வீடு சொத்து பணம் சேர்க்கறதெல்லாம் அப்படிதான் தெரியும் நமக்கு. அந்த தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். பக்கத்துல கார் போகும்போது என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. அதுதான் மாயை. இந்த வாழ்வு அர்த்தமற்றது, இந்த வாழ்வு வெறுமையானது, இந்த வாழ்வு வீணானது, இந்த வாழ்வு மதிப்பற்றது. நீங்க பிரசங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, நிறைய வசனம் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு சில வசனங்களை மட்டும் வேகமா சொல்கிறேன். ஏன் இந்த வாழ்வானது வந்து அர்த்தமற்றதுங்க? பிரசங்க 5:17 அவர் சொல்றாரு, இந்த மனுஷன் நிர்வாணியாய் வந்தான். எல்லாருக்கும் தெரியும் யாரு, நம்ம அம்மனமா தானே வந்தோம். யாராவது வந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வந்தோமா? எப்படி வந்தோமோ அப்படித்தான் போவோம். நிர்வாணமாய் வந்தான், நிர்வாணமாய் போவான். தன் கையில் அவன் எதையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஒரே ஒரு மோதிரம். இவர் இவ்வளவு கோடிக்கணக்காக சம்பாதிச்சார், ஒரு மோதிரம் கிடக்குப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வச்சா விடுவானா? பையன் விடுவானா? விடுவ மாட்டானா? இல்ல நானா விடுவனா? சரி, அவன் வந்த பிரகாரமே போகிறான். அது கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதுனால அவன் பிரயாசம் காத்துக்கு தாங்க. அவன் எதுக்காக பிரயாசப்பட்டானா? எல்லாம் காத்துல போறதுதான் பிரயாசப்பட்டான். வேதம் அப்படித்தான் சொல்லுது. அதனால பயன் யாருக்கு? இந்த வாழ்வு வெறுமையானது. அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோட பிரயாசப்படுகிறான். ஆனால் அவன் பிரயாசப்படுறது யாருக்கு போகுது? இன்னொருத்தனுக்கு போகுது. உன் பையனா இருந்தாலும் வாயு வயிறு தண்ணி தானே, நீ ஏன் சாப்பிட போற? உன் பையனுக்கு தானே போகுது. உன் பையனுக்கு இல்லைன்னா வேற யாருக்கும் போகுது. அதுதான் பிரசங்கி சொல்ற, அந்த வாழ்வு வெறுமையானது. நீ புத்தி யுக்தி நிதானத்தோட பிரயாசப்பட்டு என்ன அர்த்தம்? இன்னொன்னு தெரியுமா? உன் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும்னா கத்தியை குத்திட்டு வந்துடும். சரியா? நீங்க பாடுபட்டு சேர்த்து வைப்பீங்க. ஒரு 50 வயசு ஆகணும், எப்பா உனக்கு வயசாகி போச்சு, பலன் போச்சு, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, இப்பவே எழுதி வச்சது, ஏன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். அதுதான் பிரசங்கி அன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார். இந்த வாழ்வு வீணானது. ஏன் வீணானது? எல்லாத்துக்கும் ஒன்று போலதான் சம்பாதிக்கணும். அது ஒன்று போலதான் வந்து சம்பாதிக்குமா. பாவிக்கும் கல்லறைக்குத்தான் போறான், நீதிமானவனும் கல்லறைக்குத்தான் போறாரு, சுத்தமானவனும் கல்லறைக்குத்தான் போறான், அசுத்தமானவனும் கல்லறைக்குத்தான் போறான். அதுல வேற இந்த ஞானிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மன வருத்தம். அங்க பாருங்க 2:15-16 பாத்தீங்கன்னா, மூடனுக்கு என்ன சம்பவிக்குதோ எனக்கு அதான் சம்பவிக்கும். நான் இவ்வளவு பெரிய ஞானி, எனக்காவது கொஞ்சம் வாழ்க்கையை கூட்டி கொடுத்துக்கலாம் இல்லையா? அந்த முட்டாமையிலும் உள்ளதான் போறான். எனக்கு இவ்வளோ ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர்கள், கடற்கரை மண்டலத்தினான ஞானத்தை கொடுத்திருக்கிறீர்கள், என்னதான் பண்றீரு? உள்ளதான் கொண்டு போற. அவன் வெறுத்து போயிட்டான். கடைசியில் இவ்வளவு எழுதி வச்சுட்டு என்ன பண்ணிட்டான்? வெறுத்தே போனான். இந்த வாழ்க்கை வந்து வெறும் மதிப்பட்டதுங்க. ஏன் மதிப்பட்டது? சரி, ஏதாவது மனுஷங்களை நம்ம கம்பேர் பண்றோம். ஒரு நாய் இருக்கு, அது செத்து போகுது. அது எங்க போகுது? அது மண்ணுக்குள்ளதான் போகுது. ஒரு ஆடு இருக்கு, ஒரு மாடு இருக்கு, அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கு. சரியா? அதுவும் செத்து மண்ணுக்கு தான் போகுது. ஏங்க
ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்னங்க வித்தியாசம்? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும், இவர்களுக்கும் அவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. எல்லாம் ஒன்று போலதான் இருக்குமா? இவைகள் சாகிறது போல, அதாவது இந்த மிருகங்கள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கு எல்லாம் சுவாசம். நீ ஆக்சிஜன் சுவாசிக்கிற, என்ன மாட்டுக்கு மட்டும் அவர் வேற எதையும் வச்சிருக்காரா? அது ஆக்சிஜன் தாங்க சுவாசிக்குது. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கி 3:19 நான் வாசிட்டு இருக்கேன். மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. இப்ப தெரியுதா உங்களுக்கு? மாயைனா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. ஆனா அதுல ஒரு கேட்ச் 21 வசனம் சொல்லுது, உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிவிக்கும். உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஆவியெல்லாம் எங்க போகுது? மேல போகுது. ஏன்னா நமக்கு ஆறறிவு இருக்கு, நம்ம தனியா பிடிச்சு வச்சிருக்காரு அவரு. இங்கதான் வித்தியாசம் இருக்கு. நீங்க பூமியில எல்லாம் ஒண்ணுதான், ஆனா மேல போகும் போல எல்லாருடைய ஆவியும் மேல போகுது. மனுஷன் ஆவி, மிருகம் எல்லாம் கீழே வருது. கீழே என்ன இருக்கு? பாதாளம் இருக்கு. ஓகேவா? ஆனா மேல போன ஆவி எல்லாம் வந்து பரலோகத்துக்கு போயிடாது. அங்கதான் நியாய தீர்ப்பு நடக்கும்போது தெரியும். புஸ்தகங்கள் திறக்கப்படும், எல்லாருடைய கிரியைகளும் எழுதப்பட்டிருக்கும். திருப்பி பார்ப்பாரு, மிஸ்டர் இமானுவேல் வெளியே போ, வெளியே போ. ஆனால் அங்கதான் பிரிச்சு ஒரு குரூப்பா பாவி மறுபடியும் கீழே பாதாளத்துக்கு வரும். சரி, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாழ்க்கை வந்து ஒரு மாயானது. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, பணம் ஒரு மாய வலை. இன்று அநேகர் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் பணத்துக்காக. நாம எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன். இந்த பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? பணத்துக்கு முன்னாடி ஒரு முகம், பணத்துக்கு பின்னாடி ஒரு முகம். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார், அவர் நன்றாக சம்பாதித்தார். என்னுடைய நிலம் நன்றாக விளைந்தது என்று சொன்னார். எனக்கு இருக்கிற குடோன்லாம் காணல, எல்லாத்தையும் நான் அள்ளி கொண்டாந்து உள்ள கொண்டாந்து வைப்பேன்னு சொல்லி இன்னும் குடோனை இழுத்து 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 கட்டினாரு. நல்லா கட்டினாரு, கட்டி முடிச்சிட்டாரு. என் ஆத்மாவே அநேக வருஷத்துக்கு நீ பூரித்து சந்தோஷமாயிருந்து சொன்னாரு. ஒரு படுத்தாரு, நைட்டோட நைட்டா சாப்டர் க்ளோஸ். குடோன் யாருக்கு போச்சு? குடோனுக்கு உள்ள சேர்த்து வச்சது யாருக்கு போச்சு? பணம் ஒரு மாய வலை. இன்னொரு மாய வலை என்று வந்திருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? இன்டர்நெட், இணையம் என்கிற ஒரு மாய வலை. நம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வாலிபர்களும் சிக்கி சின்ன உண்ணமாகி கொண்டிருக்கும் வலை. கையிலே தேட்டர். அந்த காலத்துல தான் தேட்டர்ல போய் படம் பார்ப்போம். அங்கே முக்கோண காதல் சொல்லுவாங்க. என்ன காதல்? முக்கோண காதல். இவர் இவரை காதலிப்பார், இவர் இவரை காதலிப்பார், இவர் இதர காதலிப்பார். யாரும் யாரையும் கட்டிக்க மாட்டாங்க. அது முக்கோண காதல். இன்னைக்கு எப்படி நடக்கு தெரியுமா? 6 குணம். 1 2 3 4 6 குணம், 12 குணம். யார் யாரிடம் என்ன சேட் பண்ணுகிறார்கள் என்று தெரியவில்லை. 6 குணம் அல்ல, 12 குணம் அல்ல, பல குணங்கள். என்னே கேவலம், என்னே அசிங்கம், என்னே வேசித்தனம். வேதம் கடுமையாக அதை கண்டிக்கிறது. இணையம் ஒரு மாயவரை, அதை விட்டு வெளியே வா. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். வசனம் 9ஆம் வசனம். பிரசங்கி ஞானவனாய் இருந்தபடியால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்தான். அவன் ஞானவான், அதான் ஜனத்துக்கு அறிவை போதிச்சிருக்கான். அவன் போதிச்சதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் போதிக்கல, கடவுள் அவனுக்கு கொடுத்ததை, அவர் வேதத்தில் எழுதி வைத்ததை நான் இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் எப்படி அதை போதிச்சான்? அவன் கவனமாய் கேட்டு ஆராய்ந்து எழுதினான். அவன் வந்து அவனா எழுதல, கடவுள்கிட்ட கவனமாய் கேட்டு ஆராய்ந்து அவன் எழுதினான். அநேகம் நீதிமொழிகளை நமக்கு சேர்த்து அவன் எழுதி வைத்திருக்கிறான். வசனம் 10. இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க. இதெல்லாம் இதமான வார்த்தைகளாயா? இதெல்லாம் ஒரு இதமான, அவன் எழுதி வச்சதெல்லாம் ஒரு இதமான வார்த்தைகள். இதமான வார்த்தைகளா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமுமானவர்கள். They are upright and truth. அதுல வேறுபட்ட கருத்துக்களும் கிடையாது. இவையெல்லாம் உண்மையான வார்த்தைகள் என்று அவனை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான். வசனம் 11. ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போல. அது என்ன தாற்றுக்கோள்? யாருக்கா தெரியுமா தாற்றுக்கோள்? பழங்காலத்துல யாராவது மாட்டு வண்டி ஓடுறீங்களா? கையில ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, தாக்கம்பு தெரியுமா? தூண்டுகோல் இல்லைன்னா முட்கொள்பாங்க. அதுக்கு அந்த முன் நெத்தியில என்ன இருக்கு தெரியுமா? ஒரு ஆணி இருக்கும். ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா? ஆணி வச்சு வந்து குத்தணும், இல்லைன்னா மாடு. இன்னைக்கு நாம பழகு அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு குத்துனால ரத்தம் வந்தாலும் ஒண்ணும் கிடையாது. என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு உரைக்காது இல்லையா? ரத்தம் வந்தாலும் சரி, எங்களுக்கு உரைக்காது. அன்னைக்கு மாட்டுக்கு அந்த தாட்கோள்கள் போலவும் இந்த ஞானிகளின் வாக்கியங்கள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. குத்தும் போல வலிக்கத்தான் செய்யும், சாட்டை வச்சு அடிக்கும் போல வலிக்கத்தான் செய்யும். அதுக்கு அடுத்து சொல்லி பாருங்க, சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள். சங்க தலைவர்கள்னா அவர்களும் ஞானிகள் தான். அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் அப்படி பசுமரத்தாணில ஓங்கி அரைக்கிற மாதிரி சரக்குன்னு இறங்கும். பார்த்துக்கோங்க,
இப்போல்லாம் என்னதான் இறங்கினாலும் நமக்கு வந்து உள்ள ஒன்றும் வந்து வேலை பார்க்கறது. அந்த காலத்துல எல்லாம் தீர்க்கதரிசிகள் இருந்தாருங்க. அவங்க வந்து ஜனத்துக்கு முன்னாடி நின்று சட்ட காலத்துக்கு விட்டு பேசுவாங்க. நீங்க இறைமையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ சொல்றாரு, எப்பா நீ எருசலேம் வீதிக்கு போய் என் ஜனத்தை பார்த்து சொல்லுங்க பாரு. நான் ஒரு வசனம் உங்களுக்காக சொல்றேன், அவர் வாசித்ததை நான் சொல்றேன். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை. உன் இஷ்டமோட இடத்துக்குலாம் நீ போற, உன் நினைச்சதெல்லாம் நீ செய்யற, உன் இச்சையின் மதவெறியில நீ இஷ்டமோட பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை தேடி எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. அது மாசத்துல அதை கண்டுபிடிப்பாங்க. நீ பாவத்தை கற்பம் தெரிச்சு உன் வயசை பெருசாகிட்டே போற. ஒரு நாள் பாவம் கற்பம் தெரிச்சு குழந்தை வெளியே வரும்போது உனக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொல்லி. ஒரு பெண்ணானவள் தன் குழந்தையை பெற்ற பிறகு அவளுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் முடிந்து போகிறது. இச்சையின் படி என்னென்னமோ செஞ்சுட்டு போறா. நீ யார் சொல்றா தெரியுமா? எனவே தீர்க்கதரிசி எருசலேமின் வீதியில போய் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை அடிப்பாங்க, உதைப்பாங்க, சிறையில தூக்கி போடுவாங்க, பாலும் கிணத்துல தூக்கி போடுவாங்க. அப்படியும் பின்னாடி வந்து நின்றுட்டு என்னதான் சொல்லுவான்? அதே தான் என்னுடைய தீர்க்கதரிசி பேசுவான். இங்கே உள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பேசுகிறார்கள்? தீர்க்கதரிசனம் சொல்கிறோம் என்று அங்கே டிவியிலே முழங்கிக் கொண்டிருப்பார்கள். கீழே நம்பர் 10 நம்பர் போவோம், உங்கள் காணிக்கைகளை இங்கே அனுப்பவும், இங்கே காணிக்கைகளை இங்கே அனுப்பவும். என்னையா தீர்க்கதரிசனம் சொல்றீங்க? நீங்க வேதத்தை பேசுறீங்களா? பணத்துக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள்? சரி, இன்னொரு தீர்க்கதரிசி இருந்தார் புதிய ஏற்பாடு. இப்ப நான் பழைய ஏற்பாடு ஒரு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாடு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பரிசேயர் சதுசேயரை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? விரியன் பாம்பு குட்டிகளே. எங்க பரிசேயர் சதுசேயர்னா யாரு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பாவிகள் கிடையாது. மோசையின் நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள். அதுல கரைத்து குடித்தவர்கள் மட்டும் இல்ல, அதை அப்படியே செய்வாங்க. சீரா வளர்ந்தா கூட 10ல் 1 பங்கு காணிக்க கொண்டு போவாங்க. ஆனா அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க தான் பெரிய ஆட்கள், நீங்களாம் எல்லாம் முட்டா போயிடுன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. இப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் வந்து நிறைய பேசினாரு. இப்ப இவங்க எல்லாம் பயந்து போய் நமக்கு ஏதோ ஆயிரம் சொல்லிட்டு யோவான்ட்ட எதுக்கு வராங்க? ஞானஸ்தானம் வாங்க வராங்க. ஞானஸ்தானம் வாங்க வந்த ஞானஸ்தானம் பார்த்த அந்த யோவான் ஸ்தானம் என்ன சொல்றாரு தெரியுமா? விரியம்பாம்பு குட்டிகளை நீ எல்லாம் விஷ பூச்சி, நீ கடிச்சா நான் செத்து போயிடுவேன். விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து போட உங்களை வகை கட்டில யாரு? கோபம் வரும்போது உனக்கு தெரிஞ்சு போய் என்கிட்ட வந்து நிக்கியோ அப்படின்னு சொல்றாரு. வசனம் ரொம்ப மேலோட்டமா எழுதிருக்கு, நீங்க நினைக்காதீங்க. அவன் சொல்ற வார்த்தை வந்து பயங்கரமான வார்த்தை. சரி, அதாவது பரவாயில்ல, பரிசேயர் சதுசேயரை பார்த்து பேசினாரு. ஆனா ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னாரா இல்லையா? ஏரோது ராஜாவுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணாரு? உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறது தவறுன்னு சொல்லி ராஜாவுக்கு முன்னாடி சொன்ன. அவன் என்ன பண்ணான்? சிறையில பிடிச்சு போட்டான். அவனால சிறையில தான் பிடிச்சு போட்டான். ஏரோதியா ராஜாவுக்கு வந்து என்ன பண்ணான்? தலையை கொண்டு வான்னு சொன்னான். தலை சிறை சேதம் பண்ணப்பட்டது. அப்படி ஆனாலும் அந்த ரத்தம் கொதிக்கிறதுக்கு அவன் வசனத்தை விட்டானா? இங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்ன ஆனார்கள்? பணம் ஒரு மாயவரை. இன்னைக்கு வந்து அந்த அந்த தாழ்கம்பு மாதிரி வச்சு குத்துறதுக்கு ஆண்டவரே தெருவில் யாரும் இல்லையா ஆண்டவரே? அதே போல ஒரு தீர்க்கதரிசிகளை தாருன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு போய் குமுறுங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு போய். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இல்லாதனால தான் இந்த ஜனம் செத்து சீரழிந்து கொண்டிருக்கிறது, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வசனம் 12, என் மகனே இவைகளினாலே நீ புத்தி அடைவாயாக, என் மகளே இவைகளினாலே நீ புத்தி அடைவாயாக. உன் காது கேட்கிறதா? உலகம் என்கிற மாய வலை உனக்கு தெரிகிறதா? அநேக புத்தகங்களை எழுதுகிறதுக்கு உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு கிடைக்கும். ஏன்பா ஒரு அதிகாரத்துல 12 வசனத்தை தாங்க முடியல, நீ இவ்வளவு புத்தகத்தை எழுதினா நாங்க எப்படி தாங்குவோம்? அதுதான் அவன் எழுதுறாரு. அது அவர் பிரசங்கில 1ஆம் அதிகாரத்துல எழுதி வச்சிருப்பாரு. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நம்ம ஆட்கள்லாம் எப்பா ரொம்ப கஷ்டம் படிக்க வேணாம். அவர் அப்படி சொல்லல, படிச்சு அறிவு வந்ததுனால நோவு ஜாஸ்தி இருந்தது, அறிவு அவருக்கு நிறைய வந்ததுனால. அவருமே சொல்றாரு இல்லையா, ஏப்பா முட்டாபெல்லாம் அங்கதான் போறான், என்னையே அங்கதான் படிக்கிறிய, அதான் அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். நானும் கூடங்க என்னுடைய சின்ன வயசுல இருந்து ஒரு காரியத்தை நான் பார்த்துட்டே வரேன். நான் சின்ன பையனா இருக்கும் போல எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேர் வேலை பார்த்தாங்க. அதுல ஒருத்தர் நல்ல வாலிபன், ஒரு 20-22 வயசு தான் இருக்கும், நல்ல வேலை பார்ப்பாரு. திடீர்னு இறந்து போனார். எனக்கு என்னன்னே புரியல. எப்பா நல்ல வேலை பார்த்தாரு, எதுக்கு செத்து போனார்? இல்லப்பா செத்து போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல ட்ரௌசர் தப்பாரு. நாங்களாம் பேண்டெல்லாம் போடுறது கிடையாது, 12ஆம் படிக்கிறாரு. எங்க தெருவில் நான் கடைசியில் அந்த டெய்லர் பேரா நல்ல ட்ரௌசர். அவருக்கு 30 வயசு தான், ஒரு குழந்தை தான், அப்பதான் பிறந்து. கொஞ்ச நாள் பார்த்தா அவர் செத்து போனாரு. எப்பா அவர் செத்து போனாரு? அவர் செத்து போயிட்டாரு.
கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருந்தாங்க. அந்த அம்மா, அந்த பாட்டி வந்து பயங்கர 50 வயசு தான் இருக்கும். தெருக்குழாய் சண்டை அவங்களுக்கு போல யாரும் போட முடியாது. இந்த தெற்கு தெருவில் சண்டை போட்டால் எங்கே கேட்கும்? ஊருக்கு வெளியே பக்கத்து ஊர் கேட்கும். அவங்க ஒரு நாள் படுத்தாங்க, வயிறு வலிக்குனாங்க. நான் ஊருக்கு போனேன், வயிறு வலி தம்பி அப்படின்னாங்க. அடுத்த தடவை ஊருக்கு போனேன், ஆள் இல்லை. ஆண்டவரே என்ன ஆண்டவரே? இப்போ அப்பாட்ட கேட்கல, ஆண்டவரை கேட்கல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே? அதுக்கடுத்து இங்கே சர்ச்சில் இருந்தேன். ஒரு தாத்தா வருவார், நல்லா ப்ரேயர் பண்ணுவார். சுற்றி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அவருக்கு வயசு ஜாஸ்தி. ஒரு உடம்பு பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு தோலம் தான் இருக்கும். அதே வருஷம் ஞாபகம் வருஷம் உட்காந்துருப்பாரு. நல்லா கைத்தட்டுவார். அவர் எனக்கு வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன். அவரை பார்த்தா எனக்கு அப்படியே துடிச்சு கைத்தட்டு. அவர் இப்படியே கைத்தட்டி இப்படியே தான் துடிப்பார். நான் கைத்தட்டுறேன் பாரு. அவர் கொஞ்ச நாளுமே காணல. நான் யோசித்தேன், என்னடா இவரை காணல. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கூட்டு வந்தாங்க. அன்னைக்கு ராபோஜனம், கடைசி ராபோஜனத்தை கூட்டு வந்துருக்காங்க. அப்போ எனக்கு தெரியும், அப்போ அவரை பார்த்துட்டு ஆண்டவர் நினைச்சாரு, இவர் திரும்ப உள்ள வர மாட்டாரு. ஆண்டவர் ஏன் அவரோட உடம்பு நிலைமையை பார்த்தா, நீங்க பிரசங்கி 12 பார்த்தோம் இல்லையா, இந்த கடைசியில் மனுஷன் ஃப்ரைட் ஆகி அப்படியே வந்து இந்த உலகத்தில் அப்படித்தான் அவரை நான் பார்த்தேன். அவர் அப்பவும் அன்னைக்கு துதி வேலையில் அவர் அப்பவும் உடலை கையை நல்லா தட்டி ஆட்டமா பாட்டு படித்தார். எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே அழுக, ஆண்டவரை இவரை நான் திரும்ப பார்க்க மாட்டேன்னா அவரும் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்தில் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீமில் வேலை பார்க்குற போனோம். அவருக்கு வந்து ஒரு 21 வயசு தான். 2 பொட்டை பிள்ளைங்க. 2வது பிள்ளை வந்து 17 வயசு. அவள் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். 2 பொட்டை பிள்ளைங்க. தகப்பை விட்டுட்டு ஓடிட்டான். தாயை மட்டும் படுத்த படுக்கையாக கிடைக்கிறான். வயசு 50-55 வயசு தான். என்னமான்னு கேட்டேன். கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதான் எனக்கு எல்லாம் கேன்சர் தான். இந்த கேஸ் எல்லாம் நான் சொன்னேன் பாருங்க, எல்லாம் கேன்சர் கேஸ் தான். அவங்க வந்து கடைசி நிலைமைக்கு வந்துட்டாங்க. கடைசி நிலைமையில பார்த்தீங்கன்னா கேன்சரில் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, சாப்பாடு உள்ளே போகாது. ஏன்னா கேன்சர் இருக்கிறது கட்டி புற்றுன்னு வச்சுருவாங்க. புற்றுன்னா அவங்க தெரியுமா, ஒன்றுக்கு மேலே எறும்பு கட்டிக்கிட்டே இருக்கும். உடம்புல உள்ள செல்லு வந்து ஒரு சில செல்லு வந்து கொஞ்சம் ராங்காக பிஹேவ் பண்ணி பார்த்துக்கணும். அது 1 2 உடையும், 2 4 உடையும், 4 8 உடையும், கோடிக்கணக்காயிரும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் அவ்வளோ செல்லை எடுக்க முடியாது. ஆப்ரேட் பண்ணி 6 மாதம் கழிச்சு உள்ள ஒரு செல் இருந்தாலும் மறுபடியும் கோடி செல்லாது. அதான் கட்டி கட்டியா அங்கே அது வந்து ஒரு இடத்துல இருக்காது. வயிற்றுல இருக்கிற காது, கை, கண்ணு 3 மூக்கு எல்லாத்துக்கும் பிறகு அந்த முழுவதுல போகும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களால பேச முடியாது. மூளைக்கு போனோடனே ஞாபகம் எல்லாம் போயிடும். அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. அது மறந்து, ஆண்டவரே நானும் இருக்கிறேன், என்ன இவ்வளோ நல்லா வச்சிருக்கிறேன், நானும் ஒன்று துதிக்கிறேன்னா. அந்த கடைசி நேரத்தில் அந்த கேன்சர் என்ன தெரியுமா, அப்படியே மூச்சு எல்லாத்தையும் அடைச்சிடும். ஒரு படுத்த படுக்கையாக இருப்பாங்க, உயிர் போகாது, வழியில் பிணாத்திக்கிட்டே இருப்பாங்க, முனைகிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்குலாம் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல நிறுத்த கொடுத்துருப்பாங்க. நம்மளாம் ஆண்டவர் வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். நம்மளுடைய சிருஷ்டிகரை நினைச்சு அவரை புகழணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஒரு நோய் வந்து படுத்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் என்னுடைய கண்ணு முன்னாடி, என்னுடைய வீட்டிலையும், என்னுடைய ஆலயத்திலும், என்னுடைய வேலை இடங்களிலும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். யோகம் சொல்றான், இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினார், எல்லாம் உடம்புவோம். பஞ்சம் வந்துச்சுன்னா 4 நாளைக்கு பெங்களூர்ல தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், பாத்ரூம் போகலன்னா என்ன ஆகும், எல்லாரும் ஊரை பார்த்து ஓடி போயிடும். அங்கேயும் தண்ணி இல்லைன்னா எங்கே போவோம், நேராக பல்லவத்துக்கு போகிறான். அவர் அவைகளை வரவிட்டார். அதே போல தண்ணீர்களை வரவிட்டால் பூமியை கீழே மேலாது, பூமியை கீழே மேல போயிடும் அப்படின்னு என்ன அர்த்தம். அவர் கொடுக்குற தண்ணியில, அவர் சுனாமி அடிக்கிற அலையில கீழே இருக்கிற பூமி எங்கே போயிருமா, அதெல்லாம் அவர் கையில இருக்கிறது. சரி, 13வது வசனம், காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமா. கடைத்தொகை என்னது, கன்க்ளூஷன், முடிவு, சம்மரி, அதை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மேலும் விழுந்த கடமை. கடமை என்னது, டியூட்டி. டியூட்டிக்கு போகலன்னா என்ன அர்த்தம், சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் நாட் அன் ஆப்ஷனல், இட் இஸ் கம்பல்சரி. கண்டிப்பாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது கடமை. 103ஆம் சங்கீதம் வாஸ்து சங்கீதத்தை வீட்டில் போய் பாருங்க. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னெல்லாம் நடக்கும் நீங்க வந்து வீட்டில் போய் மறக்காம 103ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. சரி, 14ஆம் வசனம் கடைசிக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தை கொண்டு வரான். என்னென்ன அந்தரங்கத்துல செய்யறது அவருக்கு தெரியும். நீ வாட்ஸ்அப்ல யார்கிட்ட போய் சேட் பண்றது அவருக்கு தெரியும். நீ நினைச்சிட்டு இருக்க எதிராளிக்கு மட்டும் தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்க. 3 பேர் பாக்குறாங்க, ஒரு ஆள் நீ, ஒரு ஆள் எதிராளி, 3வது ஆள் யாரு,
ஏசப்பா மேல இருந்து பாக்குறாரு. அண்ணன் அழகா ஜெபம் பண்ணாங்க. அவர் வானத்தில் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பாக்குறார். நீ நினைச்சிட்டு இருக்க நான் மட்டும் தான் யூடியூப்ல வந்து அசிங்கமான படத்தை பார்த்துட்டு இருக்க நீ நினைக்கிற. மூணாவது ஒரு ஆள் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காருப்பா, அது நல்லா பார்த்துக்கோ. இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, நல்லா புகையால புகைச்சுக்கிட்டே வருவாங்க. சர்ச்சுக்கு வெளியே புகையை போட்டுட்டு உள்ள வந்துட்டு அதே வாயால நாத்த வாயால வேதத்தை படிப்பாங்க. இன்னொரு ஆளு சர்ச் முடிஞ்சிட்டு வார கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு ஒரு கோட்டரை ஒரு பிள்ளைங்க ஊத்திக்கிட்டு வீட்டுல போய் படுப்பாங்க. அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியையும் நீ நல்லதா செஞ்சிருந்தா நன்மையான கிரியை எல்லாம் அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டு வருகிறது. ஏன்பா அந்தரங்கத்தை பத்தி பேசணும்? இங்க வந்து அந்தரங்கம் இல்லாம ஓப்பன் வழியிலே நடக்குது. இந்த தகவல் ஓப்பன் வழிக்கு போனோம், நம்ம சர்ச்சிலே நடக்குது. ஒரு கல்யாணம் முடிந்த கணவனானவன் ஒரு வாலிப பெண்ணை பிடித்து கட்டி பிடிக்கிறான். ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இங்க என்ன நடக்கிறது? அவருடைய பரிசுத்தம் எங்கே? வேதம் சொல்கிறதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். 1 Corinthians 7:1-2 நான் வாசிக்கிறேன். ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. யார் தொடருமா? ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனை கொண்டிருக்க வேண்டும். புருஷனை மனைவியை அவங்க மட்டும்தான் அதுக்கு வந்து நாய். யாரும் ஸ்திரியை தொடப்படாது என்று என்னுடைய வேதம் சொல்கிறது. இதை நான் சொல்லாததில் நியாய தீர்ப்பு நாளிலே நான் அவருக்கு முன்பதாக குற்றவாளியாக நின்று கொண்டிருப்பேன். நீங்கள் என்னை கல்லை கொண்டு இருந்தாலும் சரி, நான் சொல்றதை சொல்லியே ஆகும். அது மட்டுமா? இங்கே பாடல்கள் இருக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்கிறாங்க, ஆண்டவர் அவர்களை ஆசிர்வார், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? பாடல் படிக்கும்போது பின்ன திரும்புறாங்க, முன்ன திரும்புறாங்க, லெப்ட்ல திரும்புறாங்க, ரைட்ல திரும்புறாங்க, அங்க உரசுறாங்க, இங்க உரசுறாங்க. பரிசுத்தம் எங்கே? ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார், உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், நீ துதி செலுத்துகிறாய். அன்னைக்கு தாவீது துதி செலுத்தும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ஆசாரியர்கள் இருப்பார்கள், அவர்கள் பூரிகைகளை ஊதுவார்கள், லேவியர்கள் நிற்பார்கள், கைத்தாளங்களை தட்டுவார்கள், வானத்திலிருந்து மேகம் இறங்கி வந்து அப்படியே மூடும். இங்க என்னத்தை மூடுது? பரிசுத்தம் தேவை. இங்கே இந்த பாடகர் கூட்டம் இப்படி பண்ணினால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இந்த சர்ச்சை எப்படி ஆசீர்வதிப்பார்? இந்த குடும்பங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? வசனம் சொல்கிறது, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இந்த விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நீங்க வசனத்தை படிக்கல. நான் இந்த விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? உங்களுக்கு நாகரிகம் ஆகிவிட்டது அல்லவா? பாவம். நாகரிகம் எது? இந்த வேதமே நாகரிகம். இந்த வேதத்துக்கு புறமானது எல்லாம் அவநாகரிகம், அநாகரிகம். சொல்லட்டுமா? கப்பல் போயிட்டு இருக்கு கடல்ல. கப்பலை சுற்றி எல்லாம் உப்பு தண்ணி. ஆனா கப்பல் ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. கப்பல்ல ஒரு ஓட்டை. என்னைக்கு பாவம் உள்ள வருது, தண்ணி உள்ள வருது, கப்பலுக்குள்ள தண்ணி மூழ்க ஆரம்பிக்கிறது. உனக்கு தெரியாது, நீ மூழ்கி கொண்டிருக்க. பாவம் வரும்போது முதல்ல கட் பண்ணி விட்டுறணும். முதல் நாள் ஸ்மோக் பண்ணும்போது அப்படியே தூர நீ வாயில ஸ்மோக்கிங் வச்சுட்டு எனக்கு ஒரு நாள் விட மாட்டேன். எனக்கு தெரியும் 100 தடவை ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில. எத்தனை நாளா? 100 தடவை ஸ்மோக்கிங். அது ஒரு சாதனை. நான் சொல்றேன், ஸ்மோக் பண்றவங்களுக்கும் தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் நம்ம வாசம் தெரியுமா? பிரசங்கில அவனுடைய கைக்கு கால் மூடி போறது, இருதயம் வெடிக்கிறது. மற்றவங்களுக்குலாம் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும். அவங்களுக்குலாம் 35 வயசுல ஆரம்பிச்சிடும். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இது சாலமோன் ஞானி சொன்னது. சரியா? அதனால கவனம் தேவை. ஸோ கப்பலுக்குள்ள ஓட்ட மூழ்கி அந்த தண்ணிக்குள்ள கப்பலுக்கு மூழ்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய தண்ணி போனாலும் கப்பல் ஸ்டெடியா போயிட்டு இருக்கு. இப்போ கப்பல்ல எங்க ஓட்ட எங்க இருக்கு? கப்பல்ல, கடல்ல இல்ல. உலகம் ஒன்ன சுத்தி இப்படித்தான் இருக்கும். நான் பல விதமான நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். அங்க நான் பெரிய பெரிய மீட்டிங்ல அட்டன் பண்ணியிருக்கேன். அப்ப சாப்பிட கூடுவாங்க. 25 பேர் எல்லாரும் கையில பாட்டில் வச்சிருப்பாங்க. ஏப்பா குடி. நான் குடிக்க மாட்டேன். அதுதான் கடலுக்குள்ள இருக்க கப்பல்ல ஓட்ட விடுது. முதல் இடத்துல நீ தரிச்சு விடலன்னா வாழ்க்கை ஃபுல்லா உன்னால தரிக்க முடியாது. ஒரு சபை இருந்தது, நான் படித்தோம். அது குளிர் மற்றதாயும் அனல் மற்றதுமாய் இருந்தது. 7 சபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சபைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை சொன்னாரு. ஆனா இந்த சபைக்கு மட்டும் ஒரு நல்ல காரியத்தை சொல்லல. அது ஏன்னா அது குளிர், அனல் ஆவியில் அனலா இருக்கிறது. குளிர்னா ஒண்ணுமே கிடையாது. கடவுளை பத்தி என்ன, நம்ம அனலும் கிடையாது, ஆனா கோயிலுக்கு வந்துடுறோம் இல்லையா, அதனால குளிரும் கிடையாது. நம்ம அந்த காரணம் கிடையாது, இந்த காரணம் வெறுவெறுப்பு. ஆண்டவருக்கு வெறுவெறுப்பு பிடிக்காது. சரியா? பூன்னு துப்பி வெளியே போட்டு வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லிருக்கேன். வாந்தி பண்ணி போட வாந்தி நார்மல் இல்லையா? நாம வாந்தி பண்ணி அவருக்கு வாயில வெளியில கிடக்குறாங்க.
அந்த வசனம் சொல்றது பாருங்க, நம்ம என்ன நினைச்சோம் அந்த வசனம், நீ நிர்வாகியம் உள்ளவன், அதாவது வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணி, நீ அம்மனமா இருக்கிற எனக்கு முன்னாடி, அதையெல்லாம் நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லைன்னு நீயே சொல்லிட்டு இருக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஐஸ்வர்யம் கிடையாது, நீ ஏழை, அதாவது வேத அறிவில, சரியா? நீ வெறும் அம்மனா எனக்கு முன்னாடி, உன் மேல ஒரு பொட்டு துணி இல்லை எனக்கு முன்னாடி. அதுக்கு அவர் அதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்றாரு. என்ன ஐடியா சொல்றாரு? நீ அனலாவதற்கு ஒரு ஐடியா சொல்றாரு. நீ ஐஸ்வர்யவான ஆகணும்னா என்கிட்ட இருந்து நெருப்பிலே புடமிட்ட பொண்ணை பெற்றுக்கொள். அது என்ன நெருப்பிலே புடமிட்ட பொன்? உபத்திரவத்தின் பாடத்தை கற்றுக்கொள். அதுதான் நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு என்கிட்ட வெண்வஸ்திரம் வாங்கிக்கோ. வெண்வஸ்திரம் எழுது பரிசுத்தம். நீ அம்மனமா இருக்காதபடிக்கு என்கிட்ட பரிசுத்தமாகிய வெண்வஸ்திரத்தை தரித்துக்கொள். நீ பார்வையிடும்படிக்கு கலிக்கம் போட நான் உனக்கு புத்தி சொல்ல. அது என்ன கலிக்கம்? கண்ணுக்கு மருந்து போடுறது. கண்ணு தெரியாம போச்சு, ஏன்னா நீ பார்க்கறதெல்லாம் இஷ்டப்படி செய்யற, சரியா? உனக்கு பைபிள் கண்ணுக்கு தெரியல, ஆனா உன் கண்ணுக்கு மருந்து போடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நிர்விசார வாழ்வு முடிந்து போகும். நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஒரு ராஜா இருந்தாரு. அவர் அவர் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு தெரியும் அவருக்கு. ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கிடாம உட்கார்ந்து பாட்டிக்கு கூப்பிட்டாரு. பெல்ஷாத்சார், ஓகே, தானியேல். அவர் என்ன பண்ணாரு? சரி, பாட்டி வச்சார், மனைவிகள் வைப்பாட்டிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாட்டி வச்சார். பரவாயில்ல, ஏன்பா நீ ஆலயத்துல இருந்து இருக்க பாத்திரத்தை எடுக்கிற? எஸ்ரேம்ல இருந்து கொண்டு வந்த ஆலயத்தில் இருந்த பாத்திரத்துலதான் அவர் மது ஊத்தி தன்னுடைய வைப்பாட்டிகளுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் எங்கே தொடர்பு இருக்கிறது? நடந்தது என்ன? அவர்கள் கும்மாளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு கை வந்துச்சு, எழுதுச்சு. என்ன எழுதுச்சு? மெனே மெனே தெக்கேல் உபவாசி. மெனேன்னா என்ன அர்த்தம்? ஆமா, முதல் உன்னுடைய ராஜ்யம் மட்டுண்டாக்கப்பட்டது. நீ தராசில வைக்க, இன்னைக்கு தராசில வச்சோம்னா எல்லாரும் இன்னைக்கு நம்ம குறையாச தராசில வைத்து நீ குறைய காணப்பட்டா என்றும் உன்னுடைய ராஜ்யம் பிரித்து கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுல என்ன ஆச்சு? அன்னைக்கு நைட்டு கொண்டு போட்டாங்க. அவர் பரிசுத்தம் தேவை. இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன்னுடைய பாவம் என்கிற மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் அம்மனமாய் நடவாதபடிக்கு தன்னை பரிசுத்தமாய் தன்னுடைய வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். என் சகோதரனே சகோதரி, மரணம் உன்னையும் ஒரு நாள் சந்திக்கும், நீ ஆயத்தமா. வேத வசனம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அனித்தியம். நீ பார்க்கிற எல்லாமே அனித்தியம். அனித்தியம்னா அழிந்து போகும். நீங்க பார்க்கறது டேபிள், இந்த ஆலயம், இந்த மக்கள், நீங்க சாப்பிடுறது எல்லாமே அழிந்து போகும். ஏன்னா காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ காணாதவைகள் எது? பரலோகம் தான். ஏன்னா நம்ம அதை பார்க்கறது, நம்ம பார்க்காம விசுவாசிக்கிறது தான் நம்ம விசுவாசிகள். காணாதவைகள் நித்தியமானவைகள். ஆனா அதுக்குள்ள போனோம்னா வெளிப்படுத்தல் சொல்லுகிறது 21-27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றுமே அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதிலே பிரவேசிப்பார்கள். மாயை மாயை எல்லாம் மாயை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், உனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருடங்கள் வராதற்கு முன்னும் என் தேவனாகிய சிருஷ்டிகரை நினை. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். தோட்டம் துறவும் போட்ட நகையும் ஓட்டம் பிடித்திடும், ஆட்டு பாட்டம் அத்தனையும் அடங்கி போயிடும். தோட்டம் துறவும் போட்ட நகையும் ஓட்டம் பிடித்திடும், ஆட்டம் பாட்டம் அத்தனையும் அடங்கி போயிடும். நீ கட்டி வச்ச கார வீடு காணாமல் போகும், பரம வீடு போக்குவதற்கு பாக்கியம் வந்துச்சா? உனக்கு பாக்கியம் வந்துச்சா? சூத்த கத்தரிக்காய கடையில் வாங்கி வருவியா? சூத்த கத்தரிக்காய கடையில் வாங்கி வருவியா? பஞ்சதான சைக்கிளிலே பயணம் போவியா? காலமெல்லாம் போன பின்பு உன்னை தருவியா? படி தந்தாலும் கர்த்தருக்கு லாபம் என்னையா? படி தந்தாலும் கர்த்தருக்கு லாபம் என்னையா? ஆம் சகோதரர்களே சகோதரிகளே, நாம் கடைகளுக்கு ஒரு சுத்த கத்திரிக்காயை வாங்கி வருவோமா? ஆனால் நாம் இந்த சுத்த கத்திரிக்காய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் எப்படி உகந்தவர்களாக இருப்போம்? பஞ்சரான சைக்கிளில் நாம் பயணம் போக முடியுமா? நாம் ஒரு பஞ்சரான சைக்கிள். அவர் நம்மை எடுத்துக்கொண்டு எப்படி போவார்? காலமெல்லாம் போன பின்பு நாம் நம்மை அவருக்கு கொடுத்து என்னங்க பயன்? அப்படியே நம்ம காலம் போன பின்பு நம்மை அவருக்கு கொடுத்தால் அவருக்கு லாபம் என்ன?
நம்மிடத்தில் இருக்கிற தோட்டம், துறவு, நகை, பணம் எல்லாம் ஒரு நாள் அந்த மண்ணுக்குள் மண்ணாக அழித்து போய்விடும். நாம் அவரை நினைப்போம். எங்களுடைய பரம தகப்பனே, உம்மை நோக்கி துதிக்கிற தகப்பனே, அன்றைய நாங்கள் மண்ணை நினைவு வருகிறேன். எங்களுடைய எலும்பு முதலானவைகள் எல்லாம் உழைத்து போவோம் தகப்பனே. அந்த பரம ராஜ்யத்துக்கு வரும்பொழுது நாங்கள் எந்த பக்கத்தில் நிற்க போகிறோம்? ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய கிரியைகள் எப்படி எழுதப்பட்டு போயிருக்கிறது தகப்பனே. ஆண்டவரே, அந்த பரம வாழ்வுக்கு என்னையும் எங்களையும் இந்த திருச்சபையும் அன்றைய இந்த பெங்களூரையும் ஆண்டவரே இந்த உலகத்தை தகுதிப்படுத்தும். பாதத்திலே பணிந்து கொண்டாடுகிறேன். ஆமென்.